இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் என்ன தெரியுமா? உண்மையை சொல்லணும்னா மறதி தான். மறதியில நல்ல விஷயங்களை மறக்கக்கூடாது, கெட்ட விஷயங்களை மறந்துடணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இருக்கு பாத்தீங்களா? அது நம்மளுடைய குறிப்பா பீனியல் கிளாண்ட்ல நமக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குதுங்க. நம்மளுடைய பிரெயின் ஏதோ ஞாபக சக்திக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிட்டு அதுல இருந்து நீங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கதான் பதிவு பண்ணணும்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அதான் இல்லை. கண் மூலமாக பார்க்கக்கூடிய பதிவுகள் நமக்கு பின்னாடி ஆக்சிபிடல் லோப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பிரெயின்ல, அங்க போய் வந்து பதிவாகும். இப்ப அந்த ஞாபக சக்தியை அதிகரிப்பது எப்படி? அதற்கும் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லாமலா இருப்பாங்க. அருமையான ஒரு மூலிகை சொல்லியிருக்கிறாங்க. என்ன பண்ணணுங்க? ஹெல்த் கபி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவு பார்க்க இருக்கிறோங்க. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ஒரு ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். என்ன அப்படின்னா ஞாபக மறதி. இந்த ஞாபக மறதி அப்படின்றது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்குதுங்க. வீட்டில் ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னா அங்கே கடைக்கு போயிட்டு கடைசியில் மறந்துட்டு வீட்டுக்கு வாசல்ல கால் வைக்கும் போது தான் ஞாபகம் வருது, ஐயோ வாங்கிட்டு வர சொன்னாங்களே அப்படின்னு. பசங்க நல்லா உட்காந்து விடிய விடிய படிச்சேன், ஆனால் காலையில் போய் பரீட்சை காலுக்கு போயிட்டு பேப்பரை ஓப்பன் பண்ணோம்னா டோட்டலாக மறந்து போய் பிளாங்கா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி படிக்கிற பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல சமயங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்படி அந்த மறதியில் இருந்து நாம வெளியே வந்து அப்படி ஃபுல்லா வந்து மெமரி ஞாபகமா இருக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அது சம்பந்தப்பட்டு தான் இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம். இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் என்ன தெரியுமா? உண்மையை சொல்லணும்னா மறதி தான். ஏன்னா அந்த ஞாபக மறதி மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம இன்னும் பல பிரச்சனைகள்லையும் பல ஸ்ட்ரெஸ்ஸுகள்லையும் மாட்டி இருப்போம். அவ்வளவுதான். அப்ப அந்த ஞாபக மறதியும் ஒரு வகையில நமக்கு நன்மையா தான் இருக்குது. இல்லைன்னா நம்ம வந்து பாருங்களேன், நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து காது குத்து வைக்கும் பொழுது என்னோட பேர் அதுல போடாம விட்டாங்க, அவங்க வந்து எனக்கு மரியாதை கொடுக்காம விட்டாங்க, தட்டு கொடுக்கல, இது கொடுக்கல, அது கொடுக்கலன்னு சொல்லிட்டுலாம் உள்ள ஞாபகம் வச்சுக்கிட்டு வம்ம வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்கும். தெரியுங்களா? பாருங்களேன், இதை மறக்கணும்ல, இதை மறக்கும் பொழுதுதான் அவங்க நல்லா இருக்க முடியும் இல்லையா? அப்ப ஞாபக மறதியும் நன்மையே. இது மாதிரி சில விஷயங்களை ஆனா நம்ம படிச்ச விஷயங்களை போய் மறந்துட்டோம்னா எப்படி இருக்கும்? மறதியில நல்ல விஷயங்களை மறக்கக்கூடாது, கெட்ட விஷயங்களை மறந்துடணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இருக்கு பாத்தீங்களா? அது நம்மளுடைய குறிப்பா பீனியல் கிளாண்ட்ல நமக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குதுங்க. நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஆட்டிடியூட் இதெல்லாம் இங்க வந்து சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்க. நம்மளுடைய பிரெயின்ல நம்மளுடைய 5 சென்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா, கண்ணு மூலமா கிடைக்கக்கூடிய சில பதிவுகளை கொண்டு போய் நம்ம பிரெயின்ல ஒரு இடத்துல பதிவு பண்ணோம். அதை திரும்ப உங்களுக்கு எப்ப கேட்டாலும் எடுத்து கொடுக்கணும். அவ்வளவுதான். அப்படி ஒரு விஷயத்தை பிரெயின் வந்து பண்ணுது. காது மூலமா கேட்கக்கூடிய மெசேஜை உங்களுக்கு போய் உள்ள பிரெயின்ல போய் ஒரு இடத்துல பதிவு பண்ணும். அதை நீங்க எப்ப கேட்குறீங்களோ அப்ப திரும்ப எடுத்து கொடுக்கணும். ஓகேங்களா? அவ்வளவுதான். தொடு உணர்தல் மூலமாக நீங்க ஒரு பொருளை தொடுறீங்க, அந்த ஃபீல் உங்களுக்கு கொண்டு போய் உள்ள போய் பதிவு பண்ணும். அப்ப அதை வந்து நீங்க அந்த பொருளை தொட்டோடனே உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி சுவாசத்தின் மூலமாக நீங்கள் வந்து என்ன ஸ்மெல்ல சுவாசிக்கிறீங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இப்போ பிறந்த குழந்தையிலேருந்து நீங்கள் ஒரு 3 வயசில் வர்றீங்க, அப்போ நீங்கள் ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னா அது என்ன ஸ்மெல் உங்களுக்கு தெரியாது. அப்போ உடனே அதை என்னன்னு சொல்லி கண்ணில் பார்ப்பீங்க. ஓ இது ஃப்ளவர்லேருந்து வர்ற ஸ்மெல் இப்படி தான் இருக்குமோ, அந்த ஃப்ளவரில் ஓ இது வந்து ஜாஸ்மின், மல்லிகைப்பூலேருந்து இந்த மாதிரி தான் நறுமணம் வருமா, உள்ளே போய் ஃபர்ஸ்ட் பதிவு பண்ணும். இன்னொரு முறை அந்த நறுமணம் வந்தால் இது மல்லிகைப்பூ அப்படின்னு சொல்லிடும். அது போல் ஒரு ரோஜா பூ இங்கேருந்து ஒரு நறுமணம் வரும், அப்போ அதை கொண்டு போய் பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ திரும்ப அதே மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துச்சுன்னா ரோஜா பூ ஏதோ பக்கத்தில் இருக்கு போல, இல்லை ரோஜா பூ பார்த்த உடனே வந்து அந்த ஸ்மெல்லை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். நம்மளுடைய பிரெயின் ஏதோ ஞாபக சக்திக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிட்டு அதுல இருந்து நீங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கதான் பதிவு பண்ணணும்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அதான் இல்லை. கண் மூலமாக பார்க்கக்கூடிய பதிவுகள் நமக்கு பின்னாடி ஆக்சிபிடல் லோப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பிரெயின்ல, அங்க போய் வந்து பதிவாகும். காது மூலமாக கேட்கக்கூடிய ஒரு மெசேஜை நமக்கு போய் டெம்போரல் லோப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெம்போரல் லோப்ல இந்த ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்ணும். படிக்கிறீங்களா? அதை படிக்கிறது மூலமாக கிடைக்கக்கூடிய அறிவை, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்ணு, காது, நாக்கு இப்படி எல்லாம் சேர்ந்து உங்கள் தொடு உணர்வு மூலமாக எல்லாம் சேர்ந்து ஒரு பதிவாகும். இதை போய் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஃப்ரண்டல் லோப்ல கொண்டு வந்து பதிவு பண்ணியிருக்கோம். இப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பிரெயினில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி வச்சுக்கிறாங்க. எப்படிங்க இது உண்மைதானா அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஃபீல் பண்ணுற மாதிரியே சில உதாரணங்கள் சொல்கிறேன் பாருங்களேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபரை பார்த்துக்கிறீங்க. அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னங்க உங்கள் பேர் என்னங்க சொல்லி ஒரு அறிமுகமாக இருக்கிறீங்க. அவர் குமார் அப்படின்னு இருக்கிறாரு. ஓகே ரைட்டு
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிமுகம் ஆயிட்டீங்க. அவர் கூட வந்து நல்ல ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, ரைட்டுங்களா? 5 வருஷம் கழிச்சு அந்த நபரை நீங்க பாக்குறீங்க. உடனே நம்ம சொல்லுவோம், ஐயோ பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்னு. எங்கன்னா நம்ம கை ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி போய் சொரியும். கவனிச்சு பாருங்க. அதாவது நீங்க கண்ணுல பார்த்த ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்கன்னா அதை திரும்ப ரீடேக் உங்களுக்கு எடுத்து கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு பின்னாடி நம்ம கை ஆட்டோமேட்டிக்கா போயிருங்க, பின்னாடி மண்டையில போய் சொரியும். உடனே திரும்ப எடுத்து கொண்டு வந்து கொடுக்கும். ஓ குமார் தானே நீங்க, கரெக்ட், ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி சந்திச்சமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். பாத்தீங்களா? அப்ப இப்படி கண்ணு மூலமா பதிவானதை இங்க ஆக்சிபிட்டல் லோப்ல பதிவு பண்ணுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க வந்து கண்ணு மூலமா பார்த்த விஷயங்களுக்கு நிறைய இடம் உங்க கை இங்க போயிருக்கும். கவனிச்சு பாருங்களேன். கையை நீங்க கொண்டு போகணும்னு நினைச்சீங்களா, ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அவ்வளவுதான். அதே போல நீங்க காது மூலமா ஒரு மெசேஜ் வந்து கேட்டுக்கிறீங்க, ஒரு கதை கேட்டிருக்கலாம், ஓகேங்களா? அப்ப அது வந்து சில வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அதை நீங்க யாருக்கிட்டே சொல்லணும்னு நினைக்கிறீங்க, இல்ல யாரோ சொல்றாங்க, இது உங்களுக்கு தெரியுமே, இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்க போயிருந்தீங்களா? இங்க காதுக்கு மேல உங்களுடைய டெம்பரல் லோபு கிட்ட போய் கை சொறி காது மூலமா கேட்டு ஒரு மெசேஜை கொண்டு போய் உள்ள பதிவு பண்ணிருக்குன்னா அது உங்களுக்கு திரும்ப ரிப்பீட் கிடைக்கல அப்படின்னா உடனே நம்மளுடைய கை இங்க போய் சொரிஞ்சு அதை ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸ்டிமுலேட் பண்ணி உங்களுக்கு அந்த மெசேஜை கொண்டு வந்து கொடுக்குது. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையவோ சில விஷயங்களை உங்களுக்கு வந்து சொல்ல ஆரம்பிக்கும். இதே நீங்க ஒரு படிச்ச விஷயத்தை மறந்து போயிட்டீங்க, கணக்கு ஃபார்முலாவை மறந்துட்டீங்க. கணக்கு ஃபார்முலாவை மறந்துட்டீங்க அப்படின்னு என்ன பண்ணணும்னா நம்மளுடைய கையை இங்க முன்னாடி போய் சொரியும். என்னமோ வருமே, என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு கை இங்க ஆட்டோமேட்டிக்கா முன்னாடி சொரியும். எதுக்குங்க கையில் போய் சொரியுது? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப நீங்க படிச்ச விஷயத்தை கொண்டு போய் உங்களுடைய ஃப்ரண்டல் லோப்ல போய் பதிவு பண்ணி வச்சிருக்குது. இங்க நீங்க சொரியும் பொழுது இது ஸ்டிமுலேட் ஆகி உங்களுக்கு எடுத்து கொடுக்குது. அவ்வளவுதான். இதான் உடலின் மொழி. இந்த உடலின் மொழி அப்படின்பது நமக்கு தெரியாதனால தான், ஓகேங்களா, இது நம்ம பிரச்சனை நினைக்கிறோம். இப்போ ஏன் கரெக்டா நமக்கு கண்ணுல பார்த்த பதிவுகளை எடுக்கப்படும் பொழுது இங்க பின்னாடி லைட்டா ஊறல் மாதிரி அரிப்பு மாதிரி வருது, நம்ம கை ஏன் சொரியுது? படிச்ச விஷயத்தை மறந்து போகும்பொழுது எதுக்கு இந்த இடத்துல போய் அரிச்ச மாதிரி வருது, நம்ம போய் ஆட்டோமேட்டிக்கா எதுக்கு கையை சொரியணும்? அப்ப நமக்கு இந்த பிரெயின்ல ஒவ்வொரு லோப்லையும் நீங்க இந்த 5 சென்ஸ் மூலமாக எடுத்த பதிவுகளை கொண்டு போய் பதிவு பண்ணி வச்சிருக்கு. இதை நாம திரும்பவும் வந்து எடுத்து கொண்டு வர்றதுக்கு முடியல. ஞாபக மறதி அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. அதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஹீட் தான். அடுத்த விஷயம் என்னன்னா தேவையில்லாத மெசேஜை கொண்டு போய் உள்ள குமிச்சு இந்த ஏரியாவை ஃபில் பண்றது தான். இன்னைக்கு நிறைய அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அன்வான்ட் மெசேஜ் ஸ்டோரேஜ் இன் யுவர் பிரெயின். இப்ப மல்லிகைப்பூ வெளியில இருந்து ஒரு 50 கிராம் வாங்கிட்டு வந்துட்டீங்க, வீட்டுக்குள்ள எதுவுமே இல்லைங்க. அப்படியே வீட்டுக்குள்ள வந்த உடனே பார்த்தா அந்த மல்லிகைப்பூ வாடை வீடு முழுவதும் தூக்குது. ஆக என்னப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? அதே அந்த மல்லிகைப்பூவை அங்கே ஒரு குப்பை கூடையில் போட்டுறீங்க, அப்போயும் அது வாடை வருது. ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்தின தேவையில்லாத குப்பையெல்லாம் உள்ளே போட்டே இருக்கிறீங்க. சாப்பாடில் மிச்சம் ஆனது, அங்கே பேப்பர் துடைச்சது, இதோட சுமல் எல்லாம் போயிட்டு மல்லிகைப்பூ சுமல் வெளியே தெரியுமா? தெரியாது. புரிஞ்சுங்களா? இப்போ இந்த மாதிரி வந்து நல்ல விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நல்ல விஷயங்களை மட்டுமே நம்ம உள்ள பதிவு பண்ணிக்கிட்டோம்னா அது திரும்ப உங்களுக்கு எடுத்து கொடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு இந்த யூடியூப் வந்ததுக்கப்புறம், ஓகேங்களா, நிறைய மெசேஜஸை போட்டு உள்ள வாங்கி வச்சுக்கிறாங்க. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கூட இன்னைக்கு பார்க்கலாம்ல. ஆனா அப்படியே ஸ்க்ரோலிங் பண்ணா கீழே மேல வந்துகிட்டே இருக்குமா? போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்ப அவங்களுடைய படிச்சதுக்கு தக்கன, அவங்க தொழில் பார்க்கறதுக்கு தக்கன உள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கிறத விட அன்வான்டா தெரிஞ்சுக்கிறது. அதுபோல அவங்களுடைய வீட்டு பிரச்சனைகளை நம்ம இதை விட நிறைய பக்கத்து வீட்டு பிரச்சனைகளையும் சேர்த்து உள்ள போட்டுக்கிறது. டிவியில் என்ன பண்றாங்க? ஃபுல்லா நாடகம், ஃபுல்லா ஏற்றி வச்சுக்கிறது, ஃபுல்லா அது சம்பந்தப்பட்டே நம்மளை பேச வச்சுட்டாங்க. அதுபோல தன்னோட வளர்ச்சியை பற்றி சிந்திக்காம இன்னைக்கு ஒரு நடிகர் என்ன படம் நடிச்சுக்கிறாரு, அந்த நடிகர் கல்யாணம் முடிச்சாரா முடிக்கலையா, அது சம்பந்தப்பட்ட டீட்டெயில், அவங்களுடைய அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, தங்கச்சி பேர் என்ன, பூரா டீட்டெயில் இன்னைக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. இது தேவையில்லாத ஒரு மெசேஜ் இல்லையா? தேவையில்லாத மெசேஜை உள்ள கொண்டு போய் லோட் பண்ணீங்கன்னா உங்களுடைய தேவையான மெசேஜை எடுத்து வெளியில கொண்டு வர்றதுக்கு இந்த பிரெயின் சிரமப்படும். இது என்ன சொல்லுவோம்னா CPU அப்படின்மோ. ஓகேனா? ஆமா, நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்றீங்களா, CPU மானிட்டர் வந்து ஒன்லி டிஸ்பிளே பண்ணும், அவ்வளவுதான். ஆனா CPUல தான் நீங்க உள்ளுக்குள்ள ஹார்ட் டிஸ்க் போட்டு வச்சிருப்பீங்க, சரிங்களா? இது ஹார்ட் டிஸ்க் மாதிரி. ஆனா இறைவன் என்ன பண்றாரு பாருங்க, 300 வருஷத்துக்கு நீங்க கொண்டு போய் லோட சேவ் பண்ணி வைக்கிற அளவுக்கு கெபாசிட்டியோட ஒரு பெரிய ஹார்ட் டிஸ்கை கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு. ஆனா அதை 30 வயசுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருது. தலையே கனமா இருக்குதுங்க, பாறாங்கல் மாதிரி இருக்குதுங்க, வெயிட் தூக்கி வச்ச மாதிரி. ஏன்னா தேவையில்லாத குப்பைகள் உங்களுடைய ஹார்ட் டிஸ்க்லயே நீங்க தேவையில்லாத ஃபைல்ஸா 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃபைல்ஸ், அன்வான்ட் ஃபைல்ஸ் நிறைய வச்சிருக்கீங்க வச்சுங்களேன். உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸை நீங்க கொண்டு போய் சர்ச்சில் போய் தேடும் பொழுது உடனே டிஸ்பிளே பண்ணுதா? கிடையாது. அப்ப அந்த ஜங்க் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா
உடனே எடுத்து கொடுக்குது. கரெக்டுங்களா? இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேவையில்லாத ஃபைல்ஸை முதல்ல வெளியே தனுங்க. அப்பதான் உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் நீங்க தேவைப்படும் பொழுது கிடைக்கும். அதுதாங்க ஞாபக சக்தி, வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப ஞாபக மறதியிலிருந்து நீங்க வெளியே வரணும்னா ஃபர்ஸ்ட் உங்க ரெக்கார்டை சரியா ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான். அப்புறம் அதுக்கான சொல்யூஷன் போய்க்கலாம். எப்பவுமே அடிப்படை காரணத்தை நீங்க சரி செய்யணும்னு தான் நம்ம ஒவ்வொரு பதிவுகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதை முதல்ல பண்ணுங்க. இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ இந்த ஞாபக சக்தியை அதிகரிப்பது எப்படி? அதற்கும் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லாமலா இருப்பாங்க. அருமையான ஒரு மூலிகை சொல்லியிருக்கிறாங்க. அதை சொல்றேன், கடைபிடிங்க. ஞாபக சக்தி பயங்கரமா பிரைட்டா சூப்பரா உங்களுக்கு கிடைக்கும். என்ன பண்ணணுங்க? வல்லாரை. வல்லாரைக்கு மிஞ்சி ஞாபக சக்திக்கு வேற ஒண்ணுமே இல்லைங்க. வல்லாரை தான் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட். இந்த வல்லாரையை நாம எப்படி பயன்படுத்தணும் இருக்குது. எப்படி நான் சொல்ற இந்த மெத்தட்ல பயன்படுத்தினீங்கன்னா ஒரு 48 டேஸ் தாங்க, 48 நாள்ல உங்களுடைய குழந்தைக்கு ஞாபக சக்தி செம்மையா அதிகரிச்சிரும். அந்த படிக்கும் திறன் வந்து கூடிரும். அவங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற லெவலுக்கு வந்துருவாங்க. என்னங்க பண்ணணும்? வல்லாரை கீரையை டெய்லி காலையில எம்டி ஸ்டொமக்ல டைரக்டா ஒரு 10 ml ஜூஸ் எடுத்துருங்க. வல்லாரை கீரை 10 ml ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். அதுல ஒரு ஸ்பூன் வந்து தேன் கலந்துக்கங்க. கலந்துட்டு சாப்பிட கொடுங்க. டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக் வல்லாரை 10 ml ஜூஸ், ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்டு வந்தால் உங்களுடைய பல வருட ஞாபக மறதி வெளியே போயிட்டு உங்களுடைய படிக்கும் திறன் அதிகரிச்சிடும். சின்ன குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு, உங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஞாபக மறதி இருக்கு அப்படின்னா இதை மட்டும் பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அப்ப ஞாபக சக்தியை அதிகரிக்க ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இது. இதை பயன்படுத்தி உங்களுடைய ஞாபக சக்தியை அதிகரிக்க வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.